லேட்டஸ்ட் ப்ரோமோ வந்துட்டு அண்ணன்து வந்துச்சுங்க. அதை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு விஷயம் தாங்க எனக்கு தோணுச்சு. ஹீரோயிங்க சும்மாவே இருக்காதுங்களா? அந்த பொண்ணே வேணான்னு சொல்லிடுச்சு. நான் எங்கள் அப்பா பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பா தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அவங்க அப்பாவுமே வந்துட்டு நான் பார்த்த மாப்பிள்ளையை தான் என் பொண்ணு கட்டிக்குவான்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக சொன்னார். ஒரு அப்பாவாக அவர் சொன்னதும் கரெக்டு தான். இதுங்க எதுக்காக இவ்வளோ இது பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்மணியை இங்கிட்டு அங்கிட்டு வந்துட்டு கடத்திக்கிட்டு, அதாவது காரில் வச்சு வந்துட்டு தினேஷோட கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க எங்கேயோ கல்யாணம் பண்ணுறதுக்காக. கையல், ஆதிரை, அண்ணன் 3 பேரும் சேர்ந்து ஒரு பக்கம் பிரபு, எழில், கார்த்திக் 3 பேரும் சப்போர்ட்டிவாக போயிட்டுருக்காங்க. நடுவில் ரவுடிங்கெல்லாம் வந்துடுறாங்க, ஃபைட் பண்ணியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு மாலையெல்லாம் மாற்றிக்கிறாங்க தினேஷும் கண்மணியும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம்னு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க கண்மணி, காதிரை. இன்னொரு பக்கம் இங்கே அவங்க அப்பா ஏற்பாடு பண்ண வச்ச மாப்பிள்ளையோட கூட்டிகிட்டு வராங்க கண்மணியை. ஸ்டேஜில் உட்கார வச்சுட்றாங்க வேறு மாப்பிள்ளையோட. இங்கே தினேஷ்கிட்ட வந்துட்டு பிரபு, கார்த்திக், ஆதிரை இவர் எழில் எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன், நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பாக வந்துட்டு நடக்காதுன்ற மாதிரி தினேஷ்க்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இங்கே போயிட்டு கரெக்டாக அந்த மாப்பிள்ளை வந்துட்டு கண்மணி கழுத்தில் தாலி கட்ட வர நேரத்தில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் ஆகிடுது. என்னது இது, இந்த ட்விஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா அப்படின்னு அண்ணன் சொல்கிறாங்க. என்னவா இருக்கும், அந்த மாப்பிள்ளை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டிடுவார், இல்லை அவருக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு நிறுத்துவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் எப்படியும் அவங்க அப்பாவே ஏற்றுக்கிட்டு தினேஷோடு வந்துட்டு சேர்த்து வைக்க போகிறாரு கண்மணியை. கல்யாணம் நடக்க போகுது, அதுதான் ட்விஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.